அன்பு தங்கமே, மிக பெரிய சந்தோஷமான செய்தி உனக்காக காத்திருக்கிறது. இதை முழுமையாக கேள், அப்பொழுதுதான் உனக்கு புரியும். என்னுடைய அருள் முழுமையாக இருந்தால் உன்னால் இதை பார்க்கவோ கேட்கவோ முடியும். நீ வாழும் இவ்வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை என் தங்கமே. உனக்கு குறை இருக்கிறது என்று நினைத்து உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே. நீ மிகவும் ஆரோக்கியமாகத்தான் இருக்கின்றாய். சகல சௌபாக்கியமும் பெற்று செல்வ செழிப்புமாய் நீ வாழப்போகின்றாய். இதுவரை நடந்த இன்னல்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் விட்டுவிடு. அவையெல்லாம் நடந்து முடிந்தவை. இனிமேல் நீ வாழக்கூடிய காலத்தை மட்டும் பார். நீ கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் அது மாறவா போகுது? அதனை மாற்றவும் முடியாது. ஆனால் மறக்க முடியும் அல்லவா? உன்னுடைய கடந்த காலத்தை மறந்துவிட்டு உன்னுடைய நிகழ்காலத்தையும் உன்னுடைய எதிர்காலத்தையும் மட்டும் பார். அது பொற்காலமாக அமைய போகின்றது என்பதே என்னுடைய வாக்கு. விடியல் என்னும் வானம் திறக்க காத்திருக்கும் உனக்கு வெளிச்சம் எப்படி வராமல் போகும் தங்கமே? நம்பிக்கையோடு காத்திரு. உன் பக்தி தூய்மையானது, அன்பு பரிசுத்தமானது. இரண்டிற்கும் எடுத்துக்காட்டாய் என்பது அளவிட முடியாதது நம் பந்தம். இந்த பிறவியில் ஆரம்பித்தது அல்ல, எல்லா பிறவிலும் தொடர்ந்து வருவது நிச்சயம். என்னுடைய அருளும் அன்பும் ஆசையும் பெற்ற என் உயிர் பிள்ளை நீ. உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜொலிக்கப் போகின்றாய். உனக்கான கிரீடத்தை சூட்டி உன்னை உயர்ந்த இடத்தில் கொண்டு செல்ல போகின்றேன். உன்னுடைய கஷ்ட காலங்கள் அனைத்தும் முடிந்து பெருமகிழ்ச்சி அடைய போகின்றாய். இனிமேல் நீ என்னிடம் கேட்பது அனைத்துமே உனக்கு நடக்கப் போகின்றது. உன் வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதில் உனக்கு நிச்சயம் வெற்றியும் உண்டு. என்னுடைய பாதங்களில் நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் வீண் போவது இல்லை. உன் வேண்டுதல்கள் அனைத்துமே நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும். இன்றிலிருந்து உனக்கான நேரமும் காலமும் வந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய். ஓம் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை.